வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. சனியை போல் கொடுப்பார் இல்லை அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. சனிக்கிழமை அன்னைக்கு நம்ம என்ன விஷயங்கள்லாம் செஞ்சால் சனி பகவான் நமக்கு நிறைய விஷயங்கள் கொடுப்பார். சனிக்கிழமை தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்னன்றதை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த மாதம் மார்ச் 24ஆம் தேதிக்கு பஞ்சபட்சி சாஸ்திரம்ன்ற ஒரு பயிற்சி வகுப்பு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். இது 14 நாட்கள் பயிற்சி வகுப்புகளாக இருக்கும். காலையில் 6 மணிலேருந்து 7 மணிலும் கிளாஸ் நடக்கும். நம்ம பஞ்சபட்சியை கற்றுக்கிட்டு உலகத்திலே மிக சிறந்த உயர்ந்த சாஸ்திரம் பஞ்சபட்சி சாஸ்திரம் நம்ம எல்லாருமே கற்றுக்கலாம். எல்லாருமே கற்றுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை டெவலப் பண்ணிக்கிறதுக்காக இதை பயன்படுத்தலாம். இது எப்படி பயன்படுத்தணும் எல்லாமே நம்ம பயிற்சி வகுப்பில் கிளாஸில் சொல்லித்தருவோம். இதை பற்றி இன்னும் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பர், வீடியோவில் இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம சனி பகவான் சனிக்கிழமை அன்னைக்கு என்னெல்லாம் செய்யணுன்றதுக்கு தெரிஞ்சுக்கலாம். சனிக்கிழமை அப்படின்னாலே சனி பகவானுக்கு உகந்த நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி பெருமாளுக்கும் உகந்த நாள் சனிக்கிழமை அன்னைக்கு. புரட்டாசி மாதம் பெருமாளுக்கான மாதம், சரிங்களா? அதனால் அந்த வெங்கடாஜலபதி பெருமாளுக்காக புரட்டாசி மாதம் முழுவதுமே நான் வெஜிடேரியன் சாப்பிட மாட்டாங்க. அப்போ பெருமாளுக்கு உகந்த நாள் சனிக்கிழமை இருக்குது பார்த்திங்களா? அந்த சனிக்கிழமை நம்ம நான் வெஜிடேரியன் சாப்பிடாமல் இருந்தால் நமக்கு நல்லது. சரி, சனிக்கிழமை வேறு என்னெல்லாம் பண்ணலாம்? சனிக்கிழமை அன்னைக்கு நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க தெரியுங்களா? சனி நீராடுன்னு சொல்லுவாங்க. சனிக்கிழமைக்கு நீராடணும். நம்ம நினச்சிக்கிறோம் சனிக்கிழமை தான் குளிக்கணும்னு நினச்சோம். அப்படி கிடையாது. சனி நீராடு அப்படின்னா சனிக்கிழமை அன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். வெளிச்சம் வந்த பிறகு, நல்ல வெயில் வந்த பிறகு நல்லெண்ணெயை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எடுத்து லைட்டாக சுட வச்சுக்கோங்க. லைட்டாக சுட வைக்கணுங்க. லைட்டாக சுட வச்சுட்டு உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரையிலும் முழுவதும் எண்ணெய் லைட்டாக போட்டு மசாஜ் பண்ணுங்கள். மசில்ஸ் இந்த சதையெல்லாம் அப்படியே போட்டு லைட்டாக அப்படியே மசாஜ் பண்ணுங்கள். மசாஜ் பண்ணி விட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஊறினா போதுங்க. போயிட்டு சுடு தண்ணியில் தான் குளிக்கணும். அன்றைக்கி சோப்பு போட்டு குளிக்கக்கூடாது. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்றைக்கி சோப்பு போட்டு குளிக்கக்கூடாது. சீயக்காய் நீங்கள் குளியல் பொடி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் போட்டு குளிச்சிக்கலாம். இப்போ குளிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நல்ல எண்ணெய்ங்க, சரிங்களா? இந்த எண்ணெய் பேரே பாருங்கள், நல்ல எண்ணெய். அந்த நல்ல எண்ணெய் நம்மளோட உடம்புக்கு ஆரோக்கியத்தை சேர்க்கக்கூடியது. தேவையில்லாத சூடெல்லாம் இருக்குது பாருங்கள், சூடு வெப்பத்தை வெளியேற்றக்கூடியது, உடம்பை பேலன்ஸ் பண்ணக்கூடியது வெப்பநிலையில். இந்த ஃபீவர் டெம்பரேச்சர் அந்த சூடு சொல்ல வரல, உள் சூடு சொல்கிறேன். அந்த சூடில் பேலன்ஸ் பண்ணக்கூடியது நல்ல எண்ணெய். சரி, அது மட்டும் இல்லாமல் போன் எலும்பு இருக்குது பார்த்திங்களா? எலும்புக்கு ஸ்ட்ராங்னஸ் ஸ்ட்ரென்த்து கொடுக்கக்கூடியது, கால்சியம் சத்தை உடம்புக்குள்ளே சேர்க்கக்கூடியது. உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய கால்சியமை கழிவாக வெளியேற்றாமல் உடம்புக்குள்ளே எங்கெங்கே போய் சேர்க்கணுமோ அதை சேர்க்கக்கூடிய தன்மை கொண்டு தான் நல்ல எண்ணெய். அவ்வளோ ரொம்ப நல்ல விஷயம். இதில் பாருங்கள், சயின்ஸ் பிரகாரம் அது ஒர்க் ஆகுது. நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனால ஸ்பிரிச்சுவல் பிரகாரம் சனி பகவான் எனர்ஜி கிடைக்குது. அப்போ நமக்கு சயின்ஸும் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியும் சேர்ந்து கொடுக்கக்கூடியதான் இந்த நல்லெண்ணெய். அதனால் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. எள்ளு என்ன பண்ணுங்கள், நல்லா பொடி பண்ணிவிட்டு எள்ளு சாதம் பண்ணிவிடுங்க. எள்ளு சாதம் பண்ணிவிட்டு அந்த சாதத்தை காகம்க்கு வைங்க. ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமையில் எள்ளு சாதம் காகம்க்கு வைக்க நம்ம கர்மா கிளியர் ஆக ஆரம்பிக்கும். நம்ம கர்மா டெலீட் ஆக ஆரம்பிக்கும். நமக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருமாளுக்கு உகந்தது. பெருமாளுங்கிறவர் பொருளாதாரத்துக்கான சிறந்தவர். பொருளாதாரமும் கிடைக்க ஆரம்பிக்கும். அப்போ ஒரே விஷயம் செய்கிறோம், ஆனால் பல நன்மைகள் நமக்கு நடக்கும். முக்கியமாக சனிக்கிழமை நார்மலாகவே எப்பயுமே காகம்க்கு நான் வெஜிடேரியன் வைக்கிறத தவிர்த்து விடுங்கள். காகம் நான் வெஜிடேரியன், எலி சாப்பிடுவாங்க, இல்லை மீட் எதாவது இருந்தால் கூட எடுத்து சாப்பிடுவாங்க. அது விட்டுருங்க. ஆனால் நம்ம கையால் வைக்கிறது தவிர்த்து விடுங்கள். முக்கியமாக சனிக்கிழமைக்கு நிச்சயமாக நான் வெஜிடேரியன் காகத்துக்கு வைக்கக்கூடாது. நம்மளே சாப்பிடக்கூடாது. அப்புறம் எங்கே காகத்துக்குன்றீங்களா? கரெக்டு தான். நம்மளே சாப்பிட போகிறதில்ல, அப்புறம் காகத்துக்கும் வைக்க போகிறதில்ல. சரி, இப்போ நம்ம பொருளாதாரம் உயர்வதற்கு சனிக்கிழமைக்கு என்ன செய்யலாம் அதையும் தெரிஞ்சுக்கலாங்க. நார்மலாக நம்ம பெருமாள் கோயில் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். பெருமாள் கோயில் சிறப்பாக என்னது சொல்லுவாங்க, புளியோதரை, புளி சாதம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? புளி சாதம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அங்கே போய் சாப்பிட்லான்னு நிறைய பேர் அதற்காகவே கோயில் போகிறவங்களாம் உண்டு. சரி, அப்போ புளியோதரை யாருக்கு உகந்தது? பெருமாளுக்கு உகந்தது. அப்போ சனிக்கிழமை அன்றைக்கி பெருமாளுக்கு உகந்ததா சனிக்கிழமையே? அப்போ அன்றைக்கி நம்ம வீட்டில் புளியோதரை செஞ்சு கோயிலுக்கு கொண்டு போய், வெங்கடாஜலபதி கோயில் பெருமாள் கோயிலுக்கு கொண்டு போயிட்டு, நரசிம்மர் கோயிலுக்கு கொண்டு போயிட்டு அவங்கக்கிட்ட பர்மிஷன் வாங்கிக்கிட்டு அவங்ககிட்ட சொல்லிவிட்டு விநியோகம் பண்ணுங்கள், பிரசாதமாக கொடுங்க. அப்படி பிரசாதமாக கொடுக்கும்போது நிறைய விஷயங்கள் மாற ஆரம்பிக்கும். நம்ம அன்னதானம் கொடுக்கறது வேறங்க, இது பிரசாதம் கொடுக்கறது வேறு. அன்னதானங்கிறது பசிக்கிறவங்களுக்கு எப்போனாலும் கொடுக்கக்கூடியது அன்னதானங்க. சனிக்கிழமை அன்னைக்கு புளியோதரை புளி சாதம் நீங்கள் செஞ்சு கோயிலில் நின்று நீங்கள் பிரசாதம் உங்கள் கையில் எடுத்து பிரசாதம் கொடுக்கறது அதோட தனி எஃபெக்ட் வேறு. இது ரெண்டுமே தனித்தனி டிபார்ட்மெண்ட், தனித்தனி சப்ஜெக்ட். இது அன்னதானம் கொடுக்கறது வேறு,
இது பிரசாதம் கொடுக்குறது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. சரிங்களா? நம்ம கேள்வி கேட்போம், நம்ம ஹோட்டலில் வாங்கி குடிக்கலாமா, இந்த மாதிரி வெளியில் வாங்கி குடிக்கலாமா? அதெல்லாம் வேணாங்க. நீங்களே உங்கள் கையால் செய்யுங்க. நம்ம கையால், உங்கள் கையால் நீங்கள் சமையல் செய்யும்போது உடனே ஆண்கள் கேட்பீங்க, நாங்கள் எப்படி சமைக்கிறது, பெண்கள் தானே சமைக்கிறாங்க, எனக்கு புளியோதரை செய்ய தெரியாது. பரவாயில்ல, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் செய்யட்டும். உங்கள் வீட்டில் நீங்களே செய்யுங்கன்னு சொல்ல வரேன். நீங்களே செஞ்சு உங்கள் கையால் செஞ்சு அதை நீங்கள் மனசார சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு கொடுக்கும்போது அதோட தன்மையே வேறு. ஸோ உங்களுக்கு சனிக்கிழமை அன்னைக்கு காகம் உணவு வைக்கிறதுனால நமக்கு தேவையில்லாத கர்மாலாம் டெலிட் ஆக ஆரம்பிக்கும். வெங்கடாஜலபதிக்காக, பெருமாளுக்காக நம்ம புளியோதரை செஞ்சு கோயிலில் நம்ம பிரசாதம் கொடுக்கும்போது நமக்கு நிறைய சொத்து அதாவது பொருளாதாரம் வந்து சேர ஆரம்பிக்கும். ஸோ ஒரே நாள் தாங்க இந்த 2 விஷயமும் செய்யும்போது நம்ம வாழ்க்கையில் நிறைய நல்ல மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும். இதை எந்தெந்த சனிக்கிழமை செய்யலாமா? எல்லா சனிக்கிழமையும் செய்யுங்க. உங்களால் முடிஞ்ச அளவு மாதத்தில் 4 சனிக்கிழமை தான், 4 சனிக்கிழமை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்களேன். சனிக்கிழமையில் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், என்ன செஞ்சால் வாழ்க்கை முன்னேறும்னு தெரிஞ்சுக்கிட்டோம், என்ன செய்யணுமோ அதை செஞ்சு எதை செய்யக்கூடாது தவிர்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கை சூப்பராக முன்னேற ஆரம்பிக்கும். வாழ்க வளமுடன்.